குடும்ப வாழ்வில் மேன்மை பெற்று திகழ்வோம். குடும்பங்கள் மூவரு இறைவனின் அழகை வார்த்தைகளால் அல்ல, மாறாக வாழ்க்கையில் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றன. இறை அன்பை குடும்பத்தில் வாழ்ந்து ஒளி கதிர்களாக தங்களது செயல்களில் வெளிப்படுத்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றனர். ஓர் ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே நடைபெறும் திருமணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும் குடும்பம் தந்தை மகன் தூய ஆவி என்னும் மூன்று ஆட்களாக இருக்கும் ஒரே கடவுளின் சாயலாக திகழ்வதற்கு அழைக்கப்படுகின்றன. நாம் திருமணம் என்னும் அருள் அடையாளத்தை வாழும் ஒருவர் ஏதோ குறிப்பிட்ட ஒரு பொருளையோ அல்லது செயலையோ பிறருடன் பகிர்ந்து கொள்வதில்லை. மாறாக தங்களது முழு வாழ்வையுமே ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்கின்றனர். குடும்பத்தில் இருக்கும் பெற்றோர்கள் தங்களது ஆசைகள், ஒருவர் மற்றவர் விருப்பத்தை நிறைவேற்றல், கொடுப்பதிலும் பெறுவதிலும் தாங்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சி ஆகியவற்றால் தங்களது அன்பினை வெளிப்படுத்த வேண்டும். தங்களது பிள்ளைகளை பொறுப்புடனும் தாராள மனதுடனும் பெற்றெடுத்து அவர்களது நலனில் அக்கறை காட்டி ஞானம் நிறைந்த கல்வியை அளிப்பதில் அக்கறை காட்ட வேண்டும். மனிதரை மதித்தல், நன்றி மனப்பான்மை, நம்பிக்கை, பொறுப்பு, ஒத்துழைப்பு, ஒருமைப்பாடு போன்ற சமூக பண்புகளில் முதல் பள்ளியாக கல்வி கூடமாக குடும்ப வாழ்வு அமைந்துள்ளது. தொழில்நுட்பத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட இன்றைய உலகில் தங்கள் பிள்ளைகள் மீது கண்ணும் கருத்துமாய் இருந்து சலனமற்ற மனநிலையில் வாழ வலியுறுத்தப்படுகின்றனர். நம்பிக்கையோடு வாழ்வதற்கான அர்த்தங்களையும் விசுவாசத்தின் வல்லமையையும் தங்கள் குடும்பத்தாருக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளனர். தங்கள் குழந்தைகளுக்கு உயர்ந்த லட்சியங்களை சுட்டிக்காட்டி அவர்களது பலவீனங்களில் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கவும், உரையாடலை வளர்த்து ஒருவர் ஒருவரின் கண்ணோட்டத்தை மதித்து செயல்படவும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். தாராள மனதுடன் பணியாற்றவும், பிறருக்கு உதவிகள் செய்ய எப்போதும் தயாராக இருக்கவும், பிறர் தவறும் போது பொறுமை காத்து பிறரை மன்னித்து மன்னிப்பு கேட்கவும் குடும்பத்தில் வாழவும் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றனர். குடும்பத்திற்குள் மோதல்கள் ஏற்படும் போது அறிவு மற்றும் பணிவால் அவற்றை சமாளித்து பிற குடும்பங்களுக்கு திறந்த மனதாக இருந்து ஏழைகள் மீது அக்கறை காட்டி சமுதாயத்தில் பொறுப்புள்ளவர்களாய் வாழ்வோம். அன்பும் மரணும் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதையொட்டிய நல்ல செயல்களும் தேவை. கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்று விவிலியம் எடுத்துரைக்கின்றது. ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் ஆன்மீக அழகுள்ளவர்களாக நாம் திகழ உடன் பிறப்புகளிடையே ஒற்றுமை உணர்வுடனும் அடுத்திருப்பவரோடு நட்புறவுடனும் கணவன் மனைவியர் ஒருவர் மற்றவரோடு ஒன்றித்தும் வாழ முயல்வோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.